அவகிட்ட மறந்து போய் கூட யாரும் போய் சொல்லிடாதீங்க. போய் சொன்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் உன்னதான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமேலும் அப்படிதான் நான் வாழ போறேன். அப்படி இருக்க உங்ககிட்ட போய் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன்னு எனக்கு தான் பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா அந்த பொய்யை நான் வேணும்னு சொல்லல. அது அம்மாவை காப்பாற்ற சொன்ன பொய். அந்த பொய் இன்னும் பாதிக்கும்னு கொஞ்சமும் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்ல, நான் வாத்தியார்னு பொய் சொல்ல ஒரு காரணம் இருந்துச்சு. அதுக்கான கட்டாயமும் இருந்துச்சு. அவங்கள மாதிரியே உன்னை ஏமாத்துறதுல எந்த நியாயமும் இல்லை. இதை இப்படியே விட்டுட்டா இந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். நான் வாத்தியார் இல்லைங்கிற உண்மைய உங்ககிட்ட நான் எம்பிட்டு சீக்கிரமா சொல்றேனோ அப்பதான் நல்லது அமுதா. எத்தனையோ தடவை இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாம தவறி போயிடுச்சு. ஆனா இந்த தடவை அப்படி விட போறதில்ல. நாளைக்கு எப்பாடுபட்டாவது இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லியே தீரணும். நாளைக்கு நேரம் அமுதா வீட்டுக்கு போய் உண்மை சொல்லிட வேண்டியதான். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அமுதா கிட்ட உண்மையை சொல்லியே தீரணும். என்னடி, என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரே கட்டவளே, முட்டாள் முட்டாள். இப்படியா சேலையை நாசம் பண்ணி வச்சிருப்ப? அண்ணமண்டி, அது தெரியாம. என்னடி தெரியாம? தெரியலன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லு. ஏங்க பாத்தீங்களா, நீங்க எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த புடவையை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. ஏன் ஒரு விஷயம் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லி கத்துக்கிட்டா என்ன? அதனால மேடம்க்கு அப்படியே கிரீடம் இறங்கிடுமோ? நீ வேற உமா, எல்லாம் உங்க அப்புச்சியும் புதுசா வந்திருக்காங்கல்ல அந்த அத்தை வந்த திமிரு. நாம எது பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம். இல்ல அண்ணமண்டி, அது வந்து. ஏய் நிறுத்திரி. இப்ப என்ன சொல்ல போற? ஐயோ, நான் பண்ணதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுது சாதிக்க போற, அதுதானே? இனிமே இந்த புடவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எல்லாம் உங்களை சொல்லணும் அண்ணமண்டி. நீங்க எதுக்கு இந்த மக்கு கிட்ட போய் ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ கொடுத்து அயன் பண்ண சொன்னீங்க? வீட்ல தண்டத்துக்குன்னு இருக்காளே, அதையாவது பண்ணட்டுமேனு பார்த்தேன். இப்படி என் சேலைய கருக்குவான்னு நான் என்னத்த கண்டேன்? நாகு விடு, நான் உனக்கு வேற சேலை வாங்கி தரேன். இவ ஒரு ஆளு, இவளை பத்தி ஒண்ணுமே தெரியாம அந்த வாத்தியார் வீட்டுல தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே. இவ பவுஸ் என்னன்னு நமக்கு தானே தெரியும். அமுதா, கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது இந்த மாதிரி ஏதும் ஏடா கூடமா பண்ணி யார்கிட்டயும் வசவு வாங்காம இருக்க வழியை பாரு. இது வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நம்ம உண்மையை சொல்ல வரலான்னு பார்த்தா பாவம் உள்ள அமுதா வாழாதக்கு இப்படி பேசுறாங்களே. அத்தா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இப்ப பேசாம அமைதியா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல செல்வா, இது வரைக்கும் இந்த கல்யாண விஷயத்துல நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்போ
உங்க அப்பச்சிக்கு எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட பிடிக்கலன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். அதான் அதெல்லாம் இப்ப எதுக்கு? இருக்கு இருக்கு செல்வா. உங்க அப்பச்சிக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணன் மண்டி, உங்க அண்ணன், அங்க யாருக்குமே நான் அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரிய உடன்பாடு இல்லை. நீயே பாக்குறல்ல, எனக்கும் அமுதாவுக்கு பேசி முடிச்ச நாள்ல இருந்து எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்பால உங்களுக்கும் மன உளைச்சல், எங்களுக்கும் பெரிய குற்ற உணர்ச்சி. ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? கல்யாணம்னா 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுல தான் எங்க சந்தோஷமே இருக்கு. ஆனா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு செல்வா. என் பக்கமும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது நான் அமுதா கிட்ட பேசி இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வரதுக்காக தான் காலையில உங்க வீட்டுக்கே நான் வந்தேன். ஆனா அங்க அமுதாவுக்கு நடந்ததை பார்த்ததுல இருந்து என்னால பேச முடியல. அதான் நான் உங்ககிட்டயாவது பேசலான்னு வந்தேன். கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதோ அம்மாக்காவை சிதம்பரம் ஃபைனான்ஸ், சிதம்பரம் ஜவுளி கடைக்காரங்க புள்ள, நல்லா வசதியா சொகுசா வாழ்ற புள்ளன்னு நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அத்தான், நான் கை குழந்தையா இருக்கப்பவே அம்மாவை பறி கொடுத்தவன். ஆனா அந்த வருத்தம் எனக்கு கொஞ்சம் கூட வராம 100 அம்மாவோட பாசத்தை மொத்தமா எனக்கு கொடுத்து வளர்த்தவ தான் ஏன் அம்மாக்கா. அன்னைக்கு அம்மா தவறி வீடே கஷ்டத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, திக்கும் தெரியாம திசையும் தெரியாம நின்னப்போ 8 வயசுலயே இந்த வீட்டோட மொத்த பாரத்தையும் ஒத்தையா சுமந்தவ தான் ஏன் அம்மாக்கா. அவ படிப்பை தியாகம் பண்ணிட்டு எங்களை படிக்க வச்சா. அவ தியாகத்துல படிச்சு வளர்ந்துட்டு இன்னைக்கு அவளையே படிக்காத முட்டாள்னு தினம் தினம் வீட்டுல அசிங்கப்பட்டு இருக்காக. அவ நிம்மதியை விட்டுட்டு ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி இருந்துகிட்டு எங்களை சொகுசா வளர்த்துட்டு இருக்கா. உங்க போட்டோவை முதல்ல அம்முக்கா கிட்ட காட்டினதே நான் தான். அப்ப அவ உங்க போட்டோவை பார்த்து பட்ட சந்தோஷம் இருக்கே, அது சொல்லி மாளாதான். அவ உங்களை தான் தன்னுடைய உலகம்னே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீங்களும் உங்க வீடும் தான் ஆறுதல் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப போய் கல்யாணத்தை பத்தி யோசிச்சு முடிவு பண்ணன்னு சொன்னா எப்படி? கல்யாணத்துல தடவை பிரச்சனை வந்ததுல இருந்து தினமும் அக்கா என்ன பண்றான்னு தெரியுமா? என்ன பண்றா? அத நான் சொல்றதை விட நாளைக்கு நீங்களே காலையில கோயிலுக்கு போய் தெரிஞ்சுக்கோங்க. யோ மாப்ள, சொல்றேன்னு கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கே, என்ன விஷயம் சொல்லு. நீங்க வாங்க மாமா. நீங்க வாங்க சொல்றேன். பாணியே டேய் மாப்ள, ஏன்டா கோயிலுக்கு கூட்டு வந்த? சொல்லி இருந்தா அர்ச்சனை தட்டோட வந்திருக்கலாம்ல. டேய் யார தேடுற? டேய் கால் சுடுதுடா, யார தேடுன்னு சொன்னா நானும் தேடுவில்ல. டேய் மாப்ள, டேய் மாப்ள, என்னடா இங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க எதுக்குடா வந்த? அமுதா, என்னம்மா 21 சுத்து முடிஞ்சிருத்தா? இன்னும் இல்லைங்க ஐயா, இப்பதான் 5வது சுத்து போயிட்டு இருக்கு. 5வது சுத்தா? தினமும் உன்னை வருத்திக்கிட்டு
ரத்தம் வடிய வேண்டிக்கிறியே, அப்படி என்னதாம்மா உன் பிரச்சனை? எதுக்காகமா இப்படி வேண்டிக்கிற? அதெல்லாம் வேண்டுதல் சொன்னா பலிக்காதுங்க ஐயா. வேண்டிக்கிற விஷயம் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு என்ன, ஊருக்கே நான் சொல்லுவேங்க ஐயா. நீ இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறத அந்த அம்பாள் பார்த்துக்கிட்டு தாமா இருப்பா. நீ வேணா பாருத்தா, கண்டிப்பா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ அது நிச்சயமா நடக்கும். மாப்ள, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலடா. என்னடா அந்த பொண்ணு? என்னாலதான் மாமா வாத்தியார்னு போய் சொல்லி அவளை ஏமாத்திட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல மாமா. அதுக்கு இப்போ அதனால அங்க அவளை பாருங்க மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த வேண்டுதல வேற யாருக்காகவும் இல்லை மாமா, எனக்காக தான். எனக்காக மட்டும்தான். உன்னை ஒரு வாட்டி பொண்ணு பார்க்க போகும்போது பிரச்சனை வந்து இல்லைன்னு ஆயிடுச்சுல, அதுக்காக தான் மாமா இந்த வேண்டுதலே பண்றா. இனி அந்த மாதிரி ஒரு சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணம் இனி எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நடக்கணும்னு தான் இந்த கோவில்ல வந்து இப்படி வேண்டிட்டு இருக்கா. முதா, நீ வேண்டிக்கிறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அதுக்கு நீ இம்புட்டு சிரமப்பட்டு தான் ஆகணுமா? கண்டிப்பா ஐயா. நான் இத பெரிய சிரமமாலாம் பார்க்கல. நான் வேண்டியிருக்கிற விஷயம் அம்புட்டு முக்கியமானது. அது என் உயிருக்கும் மேலான விஷயம். ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா, கவலையே படாதம்மா. யார் அவ? என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. இனிமேல் நான் பார்க்க போற கிடையாதுடா. சத்தியமா சொல்றேன்டா மாப்ள, அமுதா உனக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா நீ போன ஜென்மத்துல புண்ணிய நிறைய பண்ணிருக்கணும்டா. மாமா, இது வரைக்கும் நான் வாத்தியார்னு சொன்ன பொய்யெல்லாம் அம்மாவுக்காக தான் சொன்னேன். இனிமே நான் சொல்ல போற பொய் அமுதாவுக்கும் சேர்த்துதான் மாமா. அமுதா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ அந்த வீட்டுல படுற கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே தீர்வு அவளுக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறது தான். அது நடந்து முடிகிற வரைக்கும் இந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மாமா. அமுதாவுக்கு பிடிக்காதது பொய்யா இருந்தாலும் அவன் நல்லா இருக்கிறதுக்காக நான் எதையும் செய்வேன் மாமா.
நான் சொல்ற பொய்யால அவ சந்தோஷமா இருப்பான்னா அந்த பொய்யை சொல்றதுக்கு நான் கண்டிப்பா தயங்க போறதில்ல மாமா. இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் அமுதாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்காக பிறந்தவ. அவளை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு இருக்கு மாமா. என் அமுதா அனுபவிச்ச வழியை நானும் அனுபவிக்க போறேன். டேய் டேய் மாப்ள மாப்ள என்ன ஐட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்ன விஷயம்? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சமைச்சிட்டு இருக்கேன். அது தெரியாதா? அப்புறம் என்ன கேள்வி? யாருக்கு சமைக்கிற? ஆம், அது வந்து இழுக்காத, யாருக்குன்னு சொல்லு. அவங்களுக்கு தான். ஓஹோ, அவங்களுக்கா? ஆமா, என்னென்ன சமைச்சிருக்க? அது நண்டு வறுவல், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் மட்டன் ஃப்ரை. நடத்து இன்னும் நடத்து. நிறைய இருக்கு. நாகு நாகு, ஆ, அத்தை வாங்க. என்னடி அம்மா புது பொண்ணு, சமையல்ல என்னைக்கும் இல்லாம வாசனையே மூக்க தொலைக்குது. ஆமா, என்ன விசேஷம்? ஆ, ஆமா, இப்ப யாருக்கு நீ கேரியர்ல சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் அவங்களுக்காக தான். அவங்களுக்கா? அவகனா? ஏன் இன்னும் அவங்களுக்கு பேர் வைக்கலையாக்கும்? அவங்க தான் அத்தை, வாத்தியாரு. அவங்களுக்கு தான். என் கையால மதிய சாப்பாடு சமைச்சு கொண்டு போகணும்னு நினைச்சேன், அதான். அது சரி, நாக்குக்கு வக்கனையா சமைச்சு போட்டு இப்பவே உன் முந்தானையில அந்த வாத்தியார முடிச்சு போட முடிவு பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை, சும்மா என் கைப்பக்குவம் அவங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கதான். சரி சரி சரி. ஆமா, நாகு எங்க? ரூம்ல தேடி பார்த்தா ஆளையே காணோம். ஆ, சமைக்க வரும்போது குளிக்க போனாங்க, வந்திருப்பாங்க, நீங்க போய் பாருங்க. சரி. ஏய், என்னடி உன் நாத்தனார்காரி அந்த பயலுக்கு சாப்பாடு கட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கா? ஓஹோ, இவ்ளோ தூரத்துக்கு ஆயிடுச்சா அவளுக்கு? இன்னைக்கு அவள. ஏய் நில்றி, எதுக்கு கோவப்படுற? என்னம்மா கோவப்படாம இத வச்சு அவளை தலை தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? என்னம்மா நீ? அட, இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பா பாக்கணும்னு சொல்றேன், புரியுதா உனக்கு? புரியலையே, இதுல நமக்கு என்ன வாய்ப்பு? அட மக்கு, நீயும் அவ கூட சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்றேன். எது? நான் போணுமா? அவளையே போக கூடாதுன்னு சொல்ற, நீ என்னம்மா என்னை போ சொல்ற? அந்த வெறும் பயலுக்கு சோறு கொடுக்க என்னை போ சொல்றியா? உனக்கு என்ன கிறுக்காமா? அட கூறு கெட்டவளே, சொல்றத முழுசா கேளு. அமுதா கூட பள்ளிக்கூடத்துக்கு போய் அவ வாதியாரா இல்லையான்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வா. நீ அப்படி வரியா? ஆமா, அப்படிதான். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நான் பார்த்த அந்த கிழவி தெல்ல தெளிவா அவன் ஒரு எடுபிடின்னு தான் சொன்னாங்க. இப்ப நீ அவ கூட போனீனா அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும்ல. ஏய், என்னடி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பிட்டு போறா, போடி. போ போ நாகு. இருமா, போன் எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் போ. ஏ அமுதா. அண்ணமண்டி, அம்மா இப்பதான் விஷயத்த சொன்னாங்க, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போயிட்டு வந்துருவேனே. ஏன் உன் மாப்பிள்ள வேலை பாக்குற பள்ளிக்கூடத்துக்கு நாங்களா வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களும் வாங்க போலாம். போ. வணக்கம்
வணக்கம்ப்பா. வணக்கம் சார். வா. அப்புறம் என்ன செந்தில், கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் உங்ககிட்ட ஒரு உதவி. கேளுப்பா. இல்லை, இந்த கல்யாண விஷயமா தான் சார். கொஞ்சம் கல்யாண செலவுக்கு